முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க வீடியோ என்ன அப்படின்னா, இந்த வைகாசி விசாகமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் என்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம், எந்தெந்த தெய்வங்கள்லாம் நம்ம வழிபடலாம், இந்த டைமில் நம்ம இந்த வைகாசி விசாகத்தின்னைக்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, அதே மாதிரி இந்த வைகாசி விசாகத்தை நம்ம சரியான முறையில் நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபட்டால் என்ன பலன்கள்லாம் கிடைக்கும், அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் வைகாசி விசாகத்தை நம்ம எப்படியெல்லாம் கொண்டாடலாம், அதே மாதிரி இந்த வைகாசி விசாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு மட்டும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். 7 ஜென்ம பாவங்கள் தீரவும், உங்களோட வாழ்க்கை மேலும் வளர்ச்சி அடையவும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றினாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக முன்னேற்றத்தில் போகும். வைகாசி விசாகத்தில் முருகனை வழிபடுவதனால என்னென்ன அதிசயமான பலன்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன, இது எந்த டேட்டில் துவங்குது, எந்த நேரத்தில் இந்த பௌர்ணமி திதியானது முடிகிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விரிவாக பார்க்கலாம். வைகாசி விசாகம் அப்படிங்கிறது தமிழ் மாதமான வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி சக்தி இணையக்கூடிய இந்த புனிதமான ஒரு நாள் தாங்க இந்த வைகாசி விசாகம். இந்த நாள் அப்படிங்கிறது முருகனோட அவதார நாளாகவும் முருக பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆன்மீக நேரமாகவும் இருக்கு. ஸோ முருகப்பெருமான் அப்படிங்கிற ஒரு ஞானம், தைரியம், வெற்றி, பாதுகாப்பு, ஆன்மீக உயர்வு இது எல்லாத்தோட தெய்வீக சக்தியாக போற்றப்படுகிறார். அதனால தான் இவரை வழிபட்டாலே கண்டிப்பாக வழிபடுற எல்லாருக்குமே ஒரு அறிவு, ஞானம், தைரியம் இது எல்லாத்தையுமே கொடுப்பார். ஆனால் அதனால தான் வைகாசி விசாகத்தில் முருகனை வழிபடுவது அப்படிங்கிறது மனக்குழப்பம் நீங்கி ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், நம்பிக்கை, குடும்ப அமைதி இது எல்லாத்தையுமே பெற உதவும் அப்படின்னு பக்தர்கள் நம்பப்படுறாங்க. வைகாசி விசாகம் முருகரோட பிறந்த நாளா? ஆமாங்க, தமிழ் மரபின்படி வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் அவதார நாள், பிறந்த நாளாக கொண்டாடப்படுறோம். இந்த நாளில் முருகன் கோவில்கள் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், பூஜை, ஹோமம், பால்குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, ஊர்வலம் போன்றவை எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெறும். வைகாசி விசாகத்தில் முருகனை வழிபடுவதனால நமக்கு அதிசயமான பலன்கள்லாம் நிறையவே கிடைக்கும். வைகாசி விசாகம் எங்கு சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க? வைகாசி விசாகம் தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. குறிப்பாக முருகரின் அறுபடை வீடுகள்லையுமே பக்தர்கள் அதிகமாக கூடுவாங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, மேலும் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற தமிழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகள்லையும் இந்த வைகாசி விசாகம் பக்தியோடு கொண்டாடப்படுவாங்க. மேலுமே இந்தியாவை தாண்டி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களில் வைகாசி விசாகம் ரொம்பவே பிரம்மாண்டமாக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் இருக்குது. மேலுமே இந்த சந்திர நாள் கட்டி வைகாசி விசாக தேதி எப்படி அப்படின்னு பார்த்தோமா, வைகாசி விசாகம் சூரிய மாதமான வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும். பல ஆண்டுகளில் இந்த நாள் மே அல்லது ஜூன் மாதங்களில் வரும். விசாக நட்சத்திரம் பௌர்ணமி சக்தியும் இணையும் காலம் வைகாசி விசாகத்தின் ஆன்மீக ஒரு முக்கியத்துவத்தை அதிகரிக்கும். அதனால் ஒவ்வொரு ஆண்டுமே ஆங்கில தேதியில் மாற்றம் இருக்கும். ஆனால் தமிழ் பஞ்சாங்கத்தின்படி வைகாசி மாதம் மற்றும் விசாக நட்சத்திரம் இணையக்கூடிய இந்த நாள் தாங்க இந்த திருநாளோட அடிப்படை. வைகாசி விசாகம் 2026 மே 30 2026 சனிக்கிழமை அன்று கொண்டாடப்பட இருக்குங்க. இன்று ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு நாளாக இருக்குது. இது தமிழ் மாதமான வைகாசியில் விசாக நட்சத்திரம் வரக்கூடிய புனித ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் முருகப்பெருமானின் அவதார நாள் அல்லது பிறந்த நாளாக பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுது. 2026 விசாக நட்சத்திரம் மே 29 காலை 10:38 மணிக்கு தொடங்கி மே 30 மதியம் 1:20 மணிக்கு முடிவடைகிறது அப்படின்னு பஞ்சாங்க குறிப்புகள் சொல்லப்படுது.
இந்த நாளில் முருகன் கோவில்கள் சிறப்பு அபிஷேகம், பூஜை, காவடி, பால்குடம், வேல்மாறல் வழிபாடு போன்றவை எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடைபெறும். வீட்டிலும் பக்தர்கள் முருகரோட படத்துக்கு தீபம் ஏற்றி மலர் சமர்ப்பித்து ஓம் சரவண பவ அல்லது வேல் வேல் முருகா அப்படிங்கிற மந்திரத்தை ஜபித்து வழிபடலாம். வைகாசி விசாகத்தோட பாரம்பரியமான ஒரு சடங்குகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, வைகாசி விசாகத்தில் கோவில்கள்லேயும் சரி வீடுகள்லேயும் பல பாரம்பரிய வழிபாடுகள் செய்வாங்க. முருகன் கோவில் அப்படின்னா நம்ம பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், அர்ச்சனை, ஹோமம், தீபாரதனை, தேர் ஊர்வலம் இது எல்லாமே நடைபெறும். பக்தர்கள் பால்குடம் எடுத்து போயிட்டு முருகருக்கு அபிஷேகம் செய்வதும் காவடி எடுப்பதும் விரதம் இருப்பதும் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். வைகாசி விசாகத்தன்னைக்கு அன்று செய்யப்படக்கூடிய முக்கியமான வழிபாடுகள் அப்படின்னா பால் அபிஷேகம் நம்ம எடுக்கிறது ஏன் அப்படின்னா மன அமைதி, தூய்மை, அருள் இது எல்லாமே கிடைக்க தான் நம்ம பால் அபிஷேகம் செய்கிறோம். வேல் வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா பாதுகாப்பு, தைரியம் நமக்கு அதிகரிக்கும், வெற்றி நிறையவே நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். மந்திர ஜபம் மனது தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மந்திர ஜபம் செய்கிறதுனால ஆன்மீகம் மீது அதிகமாக கவனம் இருக்கும். விரதம் இருக்கிறதுனால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீருது. அது மட்டும் இல்லாமல் மன ஒழுக்கம் அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது இருக்குது. அன்னதானம் நாம் முக்கியமாக இன்றைய நாளில் நீங்கள் உங்களால் முடிந்த தயிர் சாதமோ தக்காளி சாதமோ அதாவது பொங்கலோ ஏதாவது ஒன்று இனிப்பு நைவேத்தியமாக நீங்கள் அன்றைய நாளில் செஞ்சு அதை ஏதாவது முருகன் கோவிலுக்கு போயிட்டு அதை யாருக்காவது தானமாக கொடுக்கறது உங்களுக்கு புண்ணியம், கருணை, சக்தி இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. முருகருக்கு ரொம்பவே பிடித்த நிறம் என்ன அப்படின்னா முருக வழிபாட்டில் சிவப்பு, மஞ்சள், குங்குமம் நிறம், ஆரஞ்சு போன்ற நிறங்கள் பொதுவாக பயன்படுத்துவாங்க. குறிப்பாக சிவப்பு நிறம் முருகரோட வீர சக்தி, இளமை, வெற்றி, தீயதை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இது எல்லாத்தையோட தொடர்புடையதாக இருக்குது. ஸோ தமிழ் மரபு குறிப்புகளில் முருகரோட சிவப்பு வடிவு வேல், வீர சக்தி ஆகியவை எல்லாமே சொல்லப்படுது. வைகாசி விசாக வழிபாட்டில் சிவப்பு அல்லது மஞ்சள் மலர்கள், குங்குமம், சந்தனம், பால், பழங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் சமர்ப்பிக்கலாம். உங்களால் முடிந்த நைவேத்தியத்தை வைத்து நீங்கள் படைக்கலாம். வைகாசி விசாகத்தில் நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தோமா, வைகாசி விசாக நாளில் வீட்டில் எளிமையான முறையில் முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபடலாம். முதல்ல நீங்கள் வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு முருகரோட படம் அல்லது சிலையை பூஜை அறையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுங்க. சிவப்பு அல்லது மஞ்சள் மலர்கள் உங்களுடைய வீட்டில் எது கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் சமர்ப்பிக்கலாம். உங்களால் முடிந்த நைவேத்தியம் படைக்கலாம். பால், பழம், தேன், பஞ்சாமிர்தம் இது எல்லாத்தையுமே நைவேத்தியமாக வைத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஓம் சரவண பவ, ஓம் முருகா போற்றி, வேல் வேல் முருகா போன்ற மந்திரங்களை முழு பக்தியோட ஜபிக்கலாம். அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், திருப்புகழ் இது எல்லாத்தையுமே நீங்கள் முருக பக்தி பாடல்களை பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாளில் முக்கியமாக விரதம் இருந்து வழிபட்டாலே ரொம்ப நல்லது. இந்த நாளில் பால், பழம் போன்ற எளிமையான உணவுகளை அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி வைகாசி விசாக குறிப்புகளும் வீட்டில் விரதம், மந்திர ஜபம், மலர் அலங்காரம், பால், பழ நைவேத்தியம் போன்ற வழிபாடுகள் செய்வாங்க. முக்கியமாக வைகாசி விசாகம் இந்த மாதிரியான வைகாசி விசாகத்தில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. வைகாசி விசாகம் 2026 மே 30, 2026 சனிக்கிழமை அன்று வருதுங்க. வைகாசி விசாகத்தில் எந்த தெய்வத்தை நம்ம முக்கியமாக வழிபட வேணும் அப்படின்னு பார்த்தோமா, இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி சிவன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி கிரிவலம் செல்வது ரொம்ப நல்லது. வைகாசி விசாகத்தில் என்ன நைவேத்தியமாக படைக்கலாம் அப்படின்னா பால், பழம், தேன், பஞ்சாமிர்தம், சர்க்கரை பொங்கல், இளநீர் இது எல்லாத்தையுமே நீங்கள் முருகப்பெருமானுக்காக சமர்ப்பிக்கலாம். வீட்டில் வைகாசி விசாக பூஜை செய்யலாமா? ஆமாங்க, வீட்டில் கண்டிப்பாக முருகன் படம் இருந்துச்சு அப்படின்னா அதை வைத்து விளக்கு ஏற்றி மந்திர ஜபம் செஞ்சுட்டு மலர் நைவேத்தியம் உங்களால் எளிமையான முறையில் உங்களுடைய வீட்டில் என்ன உங்களால் செஞ்சு படைக்க முடியுமோ அதை செஞ்சு சமர்ப்பித்து வழிபடலாம். வைகாசி விசாகத்தில் விரதம் இருக்க வேணுமா? கண்டிப்பாக கட்டாயமாக விரதம் இருக்கலாம். ஆனால் பக்தர்கள் மன ஒழுக்கம், ஆன்மீக கவனம் பெற விரதம் இருப்பது வழக்கம். முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாகவே இல்லாதவங்க கண்டிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாவே கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகனுக்கு பிடித்த நிறம் அப்படின்னு பார்த்தோமா சிவப்பு, மஞ்சள், குங்குமம், ஆரஞ்சு. வைகாசி விசாகத்தில் நம்ம முக்கியமாக ஓம் சரவண பவ, ஓம் முருகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம்.
வைகாசி விசாகத்தில் கோவிலுக்கு நமக்கு போகணுமா கண்டிப்பாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அருகில் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போங்க, ரொம்ப நல்லது. கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு புண்ணியத்தை கொடுக்கும், அதே மாதிரி மன அமைதியை கொடுக்கும். அப்படி செல்ல முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, வீட்டிலே கூட நீங்கள் முழு பக்தியோட நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்யலாம். வைகாசி விசாக வழிபாட்டின் முக்கியமான பலன்கள் என்ன அப்படின்னா, முருகனோட அருளால் உங்களுக்கு தைரியம், ஞானம், பாதுகாப்பு, மன அமைதி, குடும்பத்தில் ஒற்றுமை, வெற்றி இது எல்லாமே முழுமையாக கிடைக்கும். வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் அருள் சக்தியை அனுபவிக்கக்கூடிய உதவக்கூடிய ஒரு புனிதமான நாள். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாளில் முழு பக்தியோட முருகனை வழிபடுவது மனதில் தைரியத்தையும், வாழ்க்கையில் தெளிவையும், குடும்பத்தில் அமைதியையும், முயற்சியில் வெற்றியும் கண்டிப்பாக கொடுக்கும். முழு மனதோட முருகப்பெருமானை நம்பி விரதம் இருந்து வழிபடுங்க, நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். வைகாசி விசாகம் 2026 அன்று முருகப்பெருமான மனதார வழிபட்டு வேலின் அருளால் தடைகள் அனைத்துமே நீங்கி ஞானம், நம்பிக்கை, வெற்றி நிறைந்த வாழ்வை அனைவருமே பெறுவோம். ஆல்வோஸ் தேங்க்யூ. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வழிபாடுகள் செய்வீங்க வைகாசி விசாகத்தில் அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்வோஸ் தேங்க்யூ.